வல்லபாய் பட்டேலுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நேற்று இவர் மோடி வந்து முழங்கி இருக்கிறார். மோடி முழங்கி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் வந்து ஏற்கனவே வந்து அந்த பீகாரில் வந்து தமிழர்களுக்கு எதிராக அவர் பேசிய பேச்சுங்கிறது டேமேஜ் ஆகியிருக்கிறது. ஏன்னா வந்து அவங்க என்னமா பூசி மூழ்கிறாங்க, திமுக எதிராக தாங்க பேசணும், தமிழர்களுக்கு எதிராக எப்படி சொல்ல முடியும், திமுகன்னு சொன்னாலே அது வந்து தமிழர்களா அப்படிலாம் சொல்லிட்டு எல்முருகன்ல இருந்து ஆரம்பித்து அண்ணாமலை வரைக்கும் சொன்னாலுமே கூட திமுக காரங்க எங்க பீகார்களை துன்புறுத்துறார்கள்? திமுக காரங்களை தான் ஒரு பீகாரை துன்புறுத்திட்டு இருக்காரு ஆளுநர் ஆர்.என். ரவி. அவர் தான் வந்து பதவி காலம் முடிஞ்ச பிறகு இங்கே உட்காந்துட்டு எல்லாத்தையும் துன்புறுத்திட்டு இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஏற்கனவே ஒடிசாவில் வந்து தமிழர் விரோத போக்கை வந்து வெளிப்படுத்திய மோடி அடுத்து பீகார்லையும் வெளிப்படுத்தவுமே சுத்தமாக வந்து ஏற்கனவே வந்து பிஜேபி கலகலத்து தான் இருக்குது. நயினா நாகேந்திரன் வந்ததுக்கு பிறகு சுத்தமாக முடிச்சுறாங்க. ஏற்கனவே அண்ணாமலை முடிப்பதற்கு தயாராக இருக்கிறான்னு யாரோ போய் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. உடனே வந்து அகமதாபாத்தில் போய் சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த நாளில் சம்பந்தமே இல்லாமல் தமிழ் மொழி மிகச்சிறந்த மொழி, அது இந்தியாவில் இருப்பது எல்லாருக்கும் பெருமைன்னு இருக்காரு. இந்தியாவில் வந்து தமிழ் மொழி இல்லை, தமிழ் மொழி ரொம்ப காலமாக இருக்குது, இந்தியாங்கிறது அதுக்கு பிறகு தான் உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும்.